Dear Appa and Amma, this is my time to give you back. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டத்தில் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டுகள் நடத்தப்படுகிறது. நேற்று அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சிறப்பாக நடந்தது. மாட்டுப் பொங்கல் தினமான இன்று புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு காலை 7 மணிக்கு தொடங்கியது. மொத்தம் 1000 காளைகள், 700 மாடுபிடி வீரர்கள் களத்தில் உள்ளனர். முன்னதாக கலெக்டர் சங்கீதா தலைமையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றனர். பின்னர் அமைச்சர் மூர்த்தி கொடியசைத்து போட்டியை தொடங்கி வைத்தார். வாடிவாசலில் இருந்து சீறி வரும் காளைகளை வீரர்கள் உற்சாகமாக பாய்ந்து அடக்கி வருகின்றனர். போட்டியின் இறுதியில் சிறந்த காளை வீரருக்கு முதல் பரிசாக கார் வழங்கப்பட உள்ளது. இது மட்டுமின்றி காளைகளை அடக்கும் வீரர்களுக்கும் பிடிபடாமல் தப்பும் காளை உரிமையாளருக்கும் தங்க காசு, டிவி, கட்டில், பீரோ, சைக்கிள் என நூற்றுக்கணக்கான பரிசுகள் வழங்கப்படுகின்றன. வாடிவாசல் பார்வையாளர் மாடத்தில் 2 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பொதுமக்களும் ஜல்லிக்கட்டை கண்டு ரசிக்கும் வகையில் பாலமேட்டின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட நிர்வாகம் ஆங்காங்கே பிரம்மாண்ட LED திரைகள் அமைத்துள்ளது. மதுரை மாநகர போலீஸ் கமிஷனர் தலைமையில் 1500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்.